திரு சுபீர், காங்கிரஸுக்கு என்ன அக்கறை? திமுக பாஜக கூட்டணி வந்துடக்கூடாதுங்கிறதுல காங்கிரஸையும் இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க? இல்லை, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் திமுகவினுடைய தயவு தேவை. நீங்கள் ஏதாவது முக்கியமான பில் வரனா இவங்க 22 எம்பி தான். திமுக மீது தனிப்பட்ட கரிசனம்லாம் கிடையாது. அந்த 22 எம்பி உடைய வேணும். ஏன்னா இப்போ ஆல் இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ் ஒரு பெரிய சலசலப்பை கண்டிருக்கு. இப்போ மம்தா பானர்ஜியை பார்த்தீங்கன்னா 20 எம்பி தனியாக போயிட்டாங்க மம்தா பானர்ஜியிலேருந்து. இப்போ சமாஜ்வாதி பார்ட்டியும் திமுகவும் தான் இப்போ மெயின் ஃபோர்ஸாக இருக்காங்க. திமுக சமீப காலமாக வெளியில் போயிட்டாங்க. இன்னைக்கு உத்தவ் தாக்கரே பிரிவுக்கும் சபாநாயகர் அப்படிங்கும் போது இந்தியா கூட்டணி இன்னைக்கு வந்து வலுவிழந்து போயிருக்கு. அப்போ முக்கியமான பில்லை வந்து எல்லாம் சேர்ந்து தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, முறியடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டணியை உடைக்கணும்னு ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க பாஜக. அது ஆல்மோஸ்ட் வெற்றி பெற்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமாஜ்வாதி பார்ட்டியும் திமுகவும் தான். சமாஜ்வாதி பார்ட்டி அடுத்த வருஷம் அங்கே எலெக்ஷன் வரப்போகுது. அதனால அவங்க காங்கிரஸோட டிராவல் பண்ணுவாங்க. அது எலெக்ஷன் நேரத்தில் தான் தெரியும் அவங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு தெரியும். இப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எஸ்பியோட தான் அவங்க டிராவல் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும் போது இப்போ இருக்கிற அலையன்ஸ் அப்படின்னா சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் தான், திமுக இப்போ இல்லை. அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரென்த்து பத்தாதுன்னு நினைக்கிறாங்க. பாஜகவே அங்கே எதிர்க்கிறதுக்கு, பாஜக கொண்டு வரக்கூடிய பில்லை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரென்த்து பத்தாது. அப்போ திமுக ஆல் இந்தியா லெவலில் வரும். திமுக அந்த ஸ்டாண்ட் எடுக்காது. இப்போ எந்த ஆதாயமே இல்லாமல் காங்கிரஸோட போய் எதிர்க்க போகிறாங்க. சார் சொன்ன மாதிரி பல வழக்குகள் முன்னாள் அமைச்சர்கள் ஆல்ரெடி பல வழக்குகள் இருக்குது. இப்போ 99 லட்சம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இடி வந்துடும். அப்படிங்கும்போது இன்னும் சில வழக்குகள்லாம் வரப்போகிற காலங்களில் போட்டாங்கன்னா அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க? அப்போ பாஜகவோட ஒரு சாஃப்ட் கார்னராக போகணுன்றதான் திமுகவும் நினைப்பாங்க. ரெண்டாவது, இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ். பாஜகவோட நம்ம சாஃப்டாக போயிட்டோம், ஒருவேளை பாஜக கூட அலையன்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க திமுக. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் மைனாரிட்டி பாலிடிக்ஸ். இப்போ அது அவங்களுக்கு பேஸ் அதுதான். இன்னைக்கு அது இழந்திருக்கிறாங்க திமுக. எஸ்சி எஸ்டி மைனாரிட்டியில் கிறிஸ்டின்ஸ் ஓட்டுங்கிறது முக்கால்வாசி போயிடுச்சு. முஸ்லீம்ஸ் ஓட்ஸில் அதில் ஒரு 20% டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ அந்த அரசியலை மட்டும் வச்சுக்கிட்டு திருப்பி அரசியல் பண்ண முடியாது. அப்போ ஒட்டுமொத்தமாக அரசியல் கணக்கை மாற்றலான்னு திமுக பிளான் பண்ணலாம். ஓபிசி அரசியலை கையில் எடுக்கலாம். திமுக, அதிமுக, பாமக, அமமுகங்கிற அந்த அரசியலை கையில் எடுக்கலாம். அது எல்லாமே 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? அது வரைக்கும் பாஜகவோட ரொம்ப பகிச்சுக்கிறவனா. இப்போ இந்த தாவேக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பாஜக எதிர்த்து பெரிய போராட்ட மாறுபாடெல்லாம் திமுக பண்ணவே இல்லை. இந்த கவர்னருடைய விசிட்டா இருக்கட்டும், மற்ற அந்த யூசிஜியோடைய 2 மெம்பர் போடுறதா இருக்கட்டும், மற்ற எந்த விஷயமும் பண்ணல. இன்னைக்குமே டீலிமிட்டேஷன்லையுமே அவங்க ஒரு முதல்ல டீலிமிட்டேஷன் இவங்க தான் வந்து அதை ஃபெயிலியர் பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வரட்டும், அது இருக்கக்கூடிய இதை பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணுங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அந்த டோன்லேயே கொஞ்சம் ஏற்றம் இருக்கு. 2017 ஆரம்பித்த கூட்டணி கொள்கை கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்ற கட்டமைப்போடு அடுத்தடுத்து தேர்தல் வெற்றிகளை பெறுறாங்க. ஆனால் 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸும் திமுகவோடு கூட்டணி இருந்த கட்சிகளும் வேறு விதமான ஒரு முடிவை எடுத்த பிறகு ஒட்டுமொத்தமாக அங்கே ஈக்குலிபிரியமே டிஸ்டர்ப் ஆகி தானே இருக்கு. இப்போ அதில் நிறைய மாற்றங்கள் வரத்தானே செய்யும். அதில் காங்கிரஸ் 2 லாபம் பார்க்க நினைக்குது. இங்கே தாவேகாவோடு கூட்டணியில் இருக்கணும், அமைச்சரவையில் பங்கு எடுத்துக்கணும். தேசிய அளவில் திமுக பாஜகவோடு இணைஞ்சு வேற ஏதாவது ஒரு கூட்டணி கட்டமைப்பை பலப்படுத்திடக்கூடாது. இது எப்படி ரெண்டும் இல்லை, அது நடக்காது. காங்கிரஸ் அப்படி ஒரு ஆசைப்படுறாங்க, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அது நடக்காது. திமுக காங்கிரஸை விட்டு வெகு தூரம் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் அவங்க வந்து 2027 31 வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க தாவேகாவோட காங்கிரஸ். அப்படிங்கும் போது அந்த காங்கிரஸோடு அவங்க இணைஞ்சு இருக்க மாட்டாங்க. நேரடியாக காங்கிரஸை ஃபைட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம அந்த மீட்டிங் நடக்கிறப்ப பார்த்தோம், போஸ்டர்லாம் பேனர்லாம் டெல்லியில் வச்ச சம்பவங்கள்லாம் பார்த்தோம். அப்போ அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அது சேராது. ஆனால் காங்கிரஸ் ஒரு முயற்சி பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்ரை பண்ணுறாங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ வரக்கூடிய செய்தியெல்லாம் அவங்க பாஜகவே ஒரு சாஃப்ட் கார்னரோட அந்த பக்கம் போகிற மாதிரி தான் திமுக இருக்குது. ஆனால் அது நேரடியாக போய் சேருவாங்கங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். ஆனால் கொண்டு வரக்கூடிய மசோதாக்களே அவங்க வெளிநடப்பு செய்யலாம், இல்லாட்டி வராமல் தவிர்க்கலாம், ஆப்ஷன் ஆகலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் அவங்க கொண்டு போவாங்க. இன்னொரு 6 மாதத்துக்கு இந்த மாதிரியான நிலைமையில தான் போகும். திமுக இந்த ஸ்டாண்டை தான் எடுப்பாங்க. அதற்கு 6 மாதத்துக்கு பிறகு தான் அரசியல் சூழ்நிலைகள் எப்படி மாறுங்கிறத வச்சு அவங்க நேரடியாகவே பாஜக கூட போகலாமா, இல்ல மொத்தமாக வெளியிலிருந்தே பண்ணலாமாங்கிற இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் அவங்க முடிவு எடுப்பாங்க. பாஜகவுடன் கூட்டணிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தானே வருது தகவல்கள்லாம். அவங்க நேரடி கூட்டணி இல்லாமல் சார் சொன்ன மாதிரி அது வந்து இருக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு மறைமுகமான ஒரு சாஃப்ட் கார்னரா போகணும்னு முடிவு பண்றாங்க. நேரடியாக கூட்டணிக்கு போறதுக்கான சாத்தியம் இல்லை. அவங்க அந்த அளவுக்கு உடனே பண்ண மாட்டாங்க. இல்ல, திமுகவும் பாஜக எதிர்ப்பை சமீப நாட்கள்ல மட்டுப்படுத்திக்கிச்சு. தாவேகாவும் கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகும் பெருமளவு பாஜக எதிர்ப்பு கூட சொன்ன மாதிரி பாஜக எதிர்ப்புங்கிறது இங்க இல்லவே இல்லை. பாஜக எதிர்ப்பை தாவேக என்ன நினைக்குதுன்னா, காங்கிரஸும் விசிகா கம்யூனிஸ்டுகள் பண்ணிக்கிறாங்க, நாம பண்ண வேண்டாம், நம்ம பண்ண வேணாம், நம்ம கொஞ்சம் சாஃப்டாவே போடுவோம், புதிய கட்சி புதிய ஆட்கள்
என்ன செய்யறதுன்னு அவங்களே இப்பதான் தத்தி குத்தி மேல வந்துட்டு இருக்காங்க. கூட்டணிக்கு தலைமையேற்ற கட்சி தாவேகா வீரியமா பாஜக எதிர்ப்ப பண்ணாதானே அவங்க அடுத்தடுத்த நிலையில அதான் சொல்றேன். அதை இங்கே வந்து அதை நம்ம இந்த இப்ப டெல்லியில ஒரு எம்பி சீட் வந்துச்சு, அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு எம்பியை வந்து அங்க டெல்லிக்கு அமைச்சிருக்கலாம். ஏன் காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா அங்க ஒரு எம்பியாக போய் அங்க நிற்கிறப்ப முக்கியமான விஷயம் தாவேக்கா ஒரு நிலைப்பாடு இருக்கணும். தாவேக்கா அங்க ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும், ஒன்று அங்க நிக்கணும், இந்த பக்கம் நிக்கணும். அதை அவங்க வந்து தவிர்த்துக்கிட்டே வர்றாங்க. நம்ம இங்க முதல்ல ஸ்டடி பண்ணிக்கிறோம், மாநில அரசியலில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு கால் வச்சுக்கிடுவோம். அகில இந்திய அளவில் காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அரசியல் அவங்க பண்ணிக்கிடுவாங்க. இப்ப நெருடலா இல்லையா? காங்கிரஸ் வந்து திமுகவும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் பேசுறது, காங்கிரஸ்ல ப. சிதம்பரம் போன்ற தலைவர்கள் பேசுறாங்க, பாஜக பக்கம் திமுக போயிடக்கூடாதுன்னு பேசுறாங்க. இது தாவேக்காவுக்கு நெருடலா இருக்காதா? கூட்டணியில இருந்து அமைச்சரவையில் இருந்துட்டே பாஜக எதிர்ப்புக்கு திமுக மாதிரியான ஒரு கட்சி வேணும்னு திருமாவளவனும் சிதம்பரம் போன்ற தலைவர்கள் நினைக்கிறதும், ஜெயராம் ரமேஷ் போன்ற தலைவர்கள் நினைக்கிறதும் தாவேக்கா ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்யும், இல்லாம இருக்காது. தாவேக்கா கொண்டு வரக்கூடிய சில விஷயங்களையுமே அவங்க எதிர்க்கிறாங்களே, இங்கேயுமே எதிர்க்கிறாங்களே, எல்லாமே கொஞ்சம் நெருடா தான் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி கிடையாது, வேறொரு கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு இங்க வந்தவங்க. அப்படிங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க இருக்கத்தான் செய்யும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் நாளாகும். முற்றிலுமாக திமுகவினுடைய நிலைப்பாட்டை இவங்க மாற்றிக்கொள்வதற்கு நிலை இதாகும். ரெண்டாவது காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், விசிகா போன்ற கட்சிகள் அகில இந்திய அளவில் அந்த 22 எம்பி வேணும், முக்கியமான இஷ்யூஸை ஃபேஸ் பண்றதுக்கு தேவைப்படும். ரெண்டு தரப்பும் நினைக்கிறாங்க, காங்கிரஸும் நினைக்கிறாங்க, பாஜகவும் நினைக்கிறாங்க. பாஜக ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. டிமாண்ட்ல இருக்கு, திமுக ரொம்ப ஹைலி டிமாண்ட்ல இருக்காங்க.